ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ ரீசெண்டாக நடந்த யூனியன் பட்ஜெட் 2022ல் நிறைய சேஞ்சஸ் கொடுத்துருக்காங்க. டைரக்ட் டேக்ஸ்லேயும் நிறைய சேஞ்சஸ் இருக்குது, இன்டைரக்ட் டேக்ஸ்லேயும் நிறைய சேஞ்சஸ் இருக்குது. இப்போ இந்த வீடியோவில் வந்து நம்ம இன்டைரக்ட் டேக்ஸில் என்ன சேஞ்சஸ் நடந்திருக்கு அப்படிங்கிறத மட்டும் தான் நம்ம ஃபோக்கஸ் பண்ண போகிறோம். பர்டிகுலராக வந்து ஜிஎஸ்டியில் என்ன சேஞ்சஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிறைய சேஞ்சஸ் ஜிஎஸ்டியில். இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்க ஸ்க்ரீன் பார்த்தீங்கன்னாக்கா ஃபினான்ஸ் பில் 2022 அதில் பார்த்தீங்கன்னா அமெண்ட்மெண்ட் ஆஃப் செக்ஷன் 16, செக்ஷன் 29, 34, 37, 38, 39, 41 மேக்ஸிமம் செக்ஷன் வந்து சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. நிறைய ப்ரொவிஷன் வந்து இன்சர்ட் பண்ணியிருக்காங்க, ஒரு சிலதை வந்து ஒமிட் பண்ணியிருக்காங்க. இப்போ இதை வந்து நம்ம டீட்டெயிலாக நம்ம பார்க்கலாம், என்னென்ன சேஞ்சஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னாக்கா செக்ஷன் 16(2) நம்ம எல்லாருக்கும் தெரியும், எலிஜிபிலிட்டி கண்டிஷன். ஒரு ஐடிசி நம்ம கிளைம் பண்ணணும்னாக்கா என்ன ரூல் அப்படிங்கிறத செக்ஷன் 16(2). இதில் வந்து புதுசாக வந்து ஒரு கிளாஸ் வந்து இன்சர்ட் பண்ணுறாங்க, அதுதான் வந்து பிஏ அப்படின்னு இன்சர்ட் பண்ணுறாங்க. இந்த கிளாஸில் வந்து நம்ம ஜிஎஸ்டிஆர் 2Bல வந்து ரிஃப்ளெக்ட் ஆகலை அப்படின்னாக்கா அந்த இன்புட்டை வந்து நம்ம எடுக்க முடியாது. ஸோ எலிஜிபிலிட்டி கண்டிஷன், ஒன் மோர் கண்டிஷன் வந்து இதில் வந்து ஆட் பண்ணுறாங்க. இப்போ லாஸ்ட் இயர் இன்வாய்ஸ் வந்து நம்ம வந்து எப்பயுமே வந்து நெக்ஸ்ட் இயர் செப்டம்பருக்குள்ளே தான் எடுக்கலாம். பட் இப்போ வந்து அது 2 மந்த் ஃபர்தராக வந்து இன்க்ரீஸும் பண்ணியிருக்காங்க. நம்ம வந்து லாஸ்ட் இயர் இன்வாய்ஸோட இன்புட்டை வந்து டில் நம்ம நவம்பர் வரைக்கும் நம்ம கிளைம் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு ப்ரொவிஷன் வந்து ஒமிட் பண்ணுறாங்க. அது என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா GSTR 2, GSTR 3 இதெல்லாம் வந்து ஒமிட் பண்ணிடுறாங்க. ப்ரெசென்ட்டில் வந்து GSTR 1, GSTR 3 மட்டும் கண்டினியூ ஆகும், மற்ற ஆல்டர்னேட் இதெல்லாம் வந்து ஒமிட் பண்ணுறோம் அப்படின்னு ஒரு கிளாரிட்டி கொடுக்குறாங்க. இதுக்கு முன்னாடி வந்து ரிட்டன் டைப்பு GSTR 1, GSTR 2, GSTR 3 அப்படின்னு இருந்துச்சு. 3B கூட ஆல்டர்னேட் தான் 3க்கு அகேன்ஸ்டாக. ஸோ இது வேரியஸ் டிஸ்பியூட் வந்ததுனால இப்போ கிளாரிஃபை பண்ணிட்டாங்க. GSTR 1, GSTR 3B மட்டும்தான் வந்து ப்ரெசென்ட்டில் வந்து ரிட்டனாக இருக்கும், மற்ற ரிட்டனெல்லாம் வந்து ஒமிட் பண்ணுறோம் அப்படின்னு கிளாரிஃபை கொடுத்துருக்காங்க. ஸோ அல்டிமேட்டாக வந்து GSTR 2வும் GSTR 3யும் வந்து ஆக்ட்லேருந்து ஒமிட் பண்ணிடுறாங்க. இப்போ செக்ஷன் 16(4), அதாவது நம்ம ஒரு லாஸ்ட் இயர் இன்புட்டை கிளைம் பண்ணுறதுக்கான டைம் லைன் குறிக்கிறது தான் இந்த செக்ஷனு. இந்த செக்ஷனில் வந்து 2 மந்த் வந்து ஃபர்தராக வந்து நமக்கு டைம் வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணி தராங்க. இப்போ லாஸ்ட் இயரோட ஐடிசியை வந்து நெக்ஸ்ட் இயர் செப்டம்பருக்குள்ளே நம்ம கிளைம் பண்ணணும். பட் இப்போ ஃபர்தராக வந்து 2 மந்த் கொடுத்துருக்காங்க, நவம்பர் வரைக்கும் நம்ம கிளைம் பண்ணிக்கலாம். இப்போ செக்ஷன் 29(2) கிளாஸ் பி இதில் பார்த்தீங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா காம்பன்சேஷன் ஸ்கீமில் ரிஜிஸ்டர் பண்ணியிருக்கவங்க வந்து GSTR 4 அப்படின்னு ஒரு ஆனுவல் ரிட்டர்ன் வந்து அவங்க ஃபைல் பண்ணணும். அவங்க வந்து டியூ டேட்லேருந்து ஒரு 3 மந்த்துக்குள்ளே ஃபைல் பண்ணலனாக்கா அவங்க ரிஜிஸ்ட்ரேஷனே கேன்சல் பண்ணுறதுக்கான பவர் வந்து இருக்குது. அதே மாதிரி மற்றவங்களுக்குலாம் பார்த்தீங்கன்னாக்கா நார்மல் டேக்ஸ் பேருக்குலாம் பார்த்தீங்கன்னா ஒரு ரெகுலர் ரிட்டர்ன் வந்து ஒரு 6 மந்த் தொடர்ச்சியாக வந்து அவங்க ரிட்டர்ன் ஃபைல் பண்ணல அப்படின்னாக்கா அவங்களோட ரிஜிஸ்ட்ரேஷனை கேன்சல் பண்ணுறதுக்கு ஆக்டில் ப்ரொவிஷன் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி கிரெடிட் நோட் கிளைம் பண்ணுறதுக்கான டைம் லிமிட் செக்ஷன் 34 வந்து கிரெடிட் நோட் அண்ட் டெபிட் நோட்டு. இதில் வந்து இப்போ கிரெடிட் நோட் நம்ம எது வரைக்கும் கிளைம் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா லாஸ்ட் இயரோட கிரெடிட் நோட் வந்து கரண்ட் இயர் வந்து 30th நவம்பர் வரைக்கும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதுவுமே வந்து நமக்கு வந்து ஒரு ஃபேவர் தான். 2 மந்த் வந்து டைம் வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க. ப்ரெசென்ட்டாக செப்டம்பராக இருக்குது, அதை வந்து 2 மந்த் எக்ஸ்டெண்ட் பண்ணி நவம்பராக மாற்றிருக்காங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா கண்டிஷன் அண்ட் ரெஸ்ட்ரிக்ஷன் ஃபார் ஃபைலிங் ஆஃப் GSTR 1 செக்ஷன் 37. செக்ஷன் 37 அப்படின்னாலே GSTR 1 அவுட்வர்ட் ரிட்டர்ன் டிக்ளேர் பண்ணுறது. அதில் ஒரு கண்டிஷன் வந்து இன்சர்ட் பண்ணுறாங்க. அது என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா GSTR 3B வந்து நம்ம ஃபைல் பண்ணாமல் GSTR 1 வந்து ஃபைல் பண்ண முடியாது அப்படிங்கிறது அந்த கண்டிஷன். லாஸ்ட் மந்த் நம்ம 3B பெண்டிங் இருக்குது அப்படின்னா நெக்ஸ்ட் மந்த் வந்து GSTR 1 அசிஸ்ட் அலோவ் பண்ணாது. அதான் வந்து ரூல் 59(6). அதை வந்து சிஸ்டம்லையுமே வந்து இப்போ வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணிட்டாங்க. இதுவும் வந்து ஒரு விதமான சேஞ்சஸ் தான். இதை தாண்டி வேறு என்ன சேஞ்சஸ்ன்னு பார்த்தீங்கன்னாக்கா GSTR 1லேயே வந்து செக்ஷன் 37, சப்செக்ஷன் 1 அண்ட் சப்செக்ஷன் 2 அண்ட் சப்செக்ஷன் 3 இதை வந்து ஃபுல்லாக வந்து ஒமிட் பண்ணுறாங்க. இதில் வந்து ரொம்ப முக்கியமான நான் கவனிக்க போனாக்கா செக்ஷன் 42 அண்ட் 43 அதையும் வந்து ஒமிட் பண்ணிடுறாங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா 37(3)ல் வந்து GSTR 1 ரெக்டிஃபை பண்ணுறதுக்கான டைம் லிமிட் வந்து கொடுத்துருக்காங்க. நம்ம வந்து 30th நவம்பர் வரைக்கும் அதை நம்ம ரெக்டிஃபை பண்ணிக்கலாம். செக்ஷன் 37(4) அதை இன்சர்ட் பண்ணுறாங்க. GSTR 1 வந்து ப்ரீவியஸ் மந்த் நம்ம ஃபைல் பண்ணாமல் நெக்ஸ்ட் இயர்க்கானது நம்ம பண்ண முடியாது அப்படிங்கிற கிளாரிட்டி கொடுக்குறாங்க. அதாவது கண்டினியூஸாக ரிட்டர்ன் ஃபைல் பண்ணணும், ஜம்ப் பண்ணி பண்ண முடியாது. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா கம்யூனிகேஷன் ஆஃப் டீட்டெயில் ஆஃப் இன்வர்ட் சப்ளை செக்ஷன் 38. இப்போ செக்ஷன் 37 GSTR 1, செக்ஷன் 38 இன்வர்ட் சப்ளை ஃபைல் பண்ணுறதுக்கான ரிட்டர்ன், அதுதான் வந்து GSTR 2. அதுதான் வந்து நம்ம ஆக்டில் ப்ரெசென்ட்டில் இருக்குது. அது இப்போ தேவையில்லை, GSTR 2 இப்போ கிடையாது அப்படிங்கிறதையும் கிளாரிஃபை பண்ணுறாங்க. அதுக்கு பதில் தான் பார்த்தீங்கன்னா GSTR 2A 2B அப்படின்னு இப்போ இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்காங்க.
நெக்ஸ்ட் வந்து வேரியஸ் அமெண்ட்மெண்ட் ரிலேட்டட் டு ரிட்டர்ன் ஃபைலிங் அமெண்ட்மெண்ட் டு செக்ஷன் 39. செக்ஷன் 39 அப்படின்னு பார்த்தீங்கன்னா GSTR 3B. இதில் வந்து செக்ஷன் 39 சப்செக்ஷன் 5 அதில் வந்து நான் ரெசிடென்ட் டாக்ஸ் பேயர் அவங்க ஃபைல் பண்ணக்கூடிய ரிட்டர்ன் தான் வந்து GSTR 5. அதோட டியூ டேட்டை வந்து சேஞ்ச் பண்றாங்க. ப்ரெசென்ட்ல 20ஆம் தேதியா இருக்கு, அதை வந்து அவங்க வந்து 13ஆம் தேதியா மாத்துறாங்க. மற்றவங்களுக்கு இது சேஞ்சஸ் கிடையாது. இம்பார்ட்டன்ட் அப்படின்னு பார்த்தோம்னாக்கா இந்த டேபிள் இதுல மேஜரா என்ன சேஞ்சஸ் ஆயிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா செக்ஷன் 16(4) லாஸ்ட் இயர் இன்புட்டை நம்ம கிளைம் பண்றதுக்கான டைம் லிமிட் அக்டோபர்லேருந்து இப்போ நவம்பராக மாற்றிருக்காங்க. அதே மாதிரி செக்ஷன் 34 கிரெடிட் நோட் கிளைம் பண்ணுறதுக்கான டைமை வந்து செப்டம்பர்லேருந்து நவம்பராக மாற்றிருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து செக்ஷன் 37(9) GSTR 1 ரிட்டர்ன் வந்து ஏதாச்சும் தப்பாக ஃபைல் பண்ணிட்டோம்னாக்கா அதுவும் வந்து நம்ம நவம்பர் மந்த்துக்குள்ளே வந்து நம்ம ரெக்டிஃபை பண்ணிக்கலாம். செக்ஷன் 39(9) GSTR 3B ரிட்டர்ன் வந்து நம்ம தப்பாக ஃபைல் பண்ணிட்டோம்னாக்கா அதுவுமே வந்து ரெக்டிஃபிகேஷன் வந்து 30th நவம்பருக்குள்ளே வந்து பண்ணிக்கலாம். இதெல்லாம் வந்து இப்போ நியூவாக வந்திருக்க சேஞ்சஸ். நெக்ஸ்ட் பற்றி ITC அவைல்மெண்ட் இன் மந்த்லி ரிட்டர்ன்ஸ் நாட் ஆன் ப்ரொவிஷனல் பேசிஸ். இப்போ செக்ஷன் 41(1) அதில் பார்த்தீங்கன்னாக்கா ப்ரொவிஷனல் பேஸில் இன்புட் கிளைம் பண்ணலான்னு ரூல் இருந்துச்சு. அது வந்து இப்போ ரிமூவ் பண்ணுறாங்க. ஏன்னாக்கா GSTR 2Aல என்ன இருக்கோ அதுதான் 2Bக்கு வரும். 2Bல எலிஜிபிள் இன்புட் எதுவோ அதை மட்டும்தான் கிளைம் பண்ணணும். நம்ம கையில் இன்வாய்ஸ் இருக்குன்னு கிளைம் பண்ணுற அப்படிங்கிற கான்செப்ட்ல பண்ணக்கூடாது. ப்ரொவிஷனல் பேஸ் வந்து ஃபுல்லி வந்து ரெஸ்ட்ரிக்டட். இப்போ நெக்ஸ்ட் வந்து செக்ஷன் 42, 43, 43A இதை வந்து ரிமூவ் பண்ணுறாங்க, ஒமிட் பண்ணிட்டாங்க. இது என்னன்னு பார்த்தோம்னாக்கா மேட்சிங் ரிவர்சல் அண்ட் ரீக்ளைம் ஆஃப் ITC அவுட்புட் டாக்ஸ் லயபிலிட்டி. இந்த ப்ரொவிஷனை வந்து ரிமூவ் பண்றாங்க. நம்ம என்ன பண்ணலாம்னாக்கா இன்புட்டை வந்து நம்ம ரிவர்ஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் வந்து நம்ம கிளைம் பண்ணலாம். அந்த இதுக்கு வந்து இந்த ப்ரொவிஷன் வந்து அலோவ் பண்ணோம். பட் இப்போ இந்த 42, 43 வந்து ஃபுல்லாவே வந்து ரிமூவ் பண்ணிட்டாங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா லேட் ஃபீ ஃபார் டிலே இன் TCS ரிட்டர்ன் செக்ஷன் 47. இப்போ TCS ரிட்டர்ன் யார் ஃபைல் பண்ணுவாங்கன்னா இ-காமர்ஸ் ஆப்ரேட்டர் ஃபைல் பண்ணுவாங்க. அவங்க பண்ற ரிட்டர்ன் தான் வந்து GSTR 9. அதுக்கான இந்த கரஸ்பாண்டிங் லேட் ஃபீ ப்ரொவிஷனை வந்து ரிமூவ் பண்ணிட்டாங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ரிமூவல் ஆஃப் ரெஃபரன்ஸ் டு இன்வர்ட் சப்ளைஸ் ரிட்டர்ன் செக்ஷன் 48. இதுல என்னன்னு பார்த்தீங்கன்னா செக்ஷன் 48 சப்செக்ஷன் 2ல வந்து ஒரு வேர்டு கரெக்ஷன் பண்றாங்க. செக்ஷன் 38 வந்து ரிமூவ் பண்ணிட்டோம் அப்படின்னு ஒரு வேர்டு மட்டும் இன்சர்ட் பண்றாங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா டிரான்ஸ்பர் ஆஃப் பேலன்ஸ் இன் எலக்ட்ரானிக் கேஷ் லெஜர் வித்தின் சேம் பேன் அண்ட் லீகல் ப்ரொவிஷன் பேக்கிங் ரூல்ஸ் 86B செக்ஷன் 49. இது என்னன்னு பார்த்தீங்கன்னா சேம் என்டிட்டியில இருக்கக்கூடிய இன்னொரு GST ரெஜிஸ்ட்ரேஷனுக்கு வந்து நம்ம வந்து நம்மளோட கேஷ் லெஜர் அமௌண்ட் வந்து நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னாக்கா நோ இன்ட்ரெஸ்ட் ஆன் அன்யூட்டிலைஸ்ட் ITC செக்ஷன் 50. செக்ஷன் 50 பார்த்தீங்கன்னா இன்ட்ரெஸ்ட் லெவி பண்ணக்கூடிய செக்ஷனு. இதில் வந்து ஒரு கிளாரிட்டி கொடுக்குறாங்க. நார்மலாக பார்த்தீங்கன்னாக்கா இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து 2 ரேட் இருக்கும். 18% per annum, 24% per annum. இதில் வந்து நம்ம வந்து ராங்காக வந்து ஒரு ITC நம்ம கிளைம் பண்ணிட்டோம், பட் ஆனால் அதை நான் யூட்டிலைஸ் பண்ணல அப்படிங்கிற கேட்டகரி இருக்குனாக்கா அவங்களுக்கு வந்து நோ இன்ட்ரெஸ்ட் ஆன் அன்யூட்டிலைஸ்ட் ITC அப்படிங்கிறது வந்து இப்போ கிளாரிட்டி கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி GSTR 8 இந்த இ-காமர்ஸ் ஆப்ரேட்டர் ஃபைல் பண்ணக்கூடிய TCS ரிட்டர்ன் அதோட டைம் லிமிட்டை வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணுறாங்க. எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா இன்கேஸ் ஏதாச்சும் ஒரு எரரை ரிட்டர்ன் ஃபைல் பண்ணிட்டாங்கன்னாக்கா அவங்க வந்து அந்த எரரை வந்து 30th நவம்பருக்குள்ள வந்து ரெக்டிஃபை பண்ணிக்கலாம். டைம் லிமிட்டை இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க அவங்களுக்கு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா டீலிங்கிங் ஆஃப் ரீஃபண்ட் ஆஃப் எலக்ட்ரானிக் கேஷ் லெஜர் வித் GSTR 3 அண்ட் GSTR 3B. இப்போ GSTR 3 வந்து இப்போ கிடையாதுன்னு ஏற்கனவே ரிமூவ் பண்ணிட்டாங்க. இப்போ GSTR 3B ப்ரெசென்ட்ல லைவா இருக்கு. இப்போ நம்ம ஏதாச்சும் ரீஃபண்ட் நம்ம அப்ளை பண்றோம்னாக்கா கேஷ் லெஜர் ரீஃபண்ட் அப்ளை பண்றோம்னா GSTR 3B பேஸ் பண்ணி தான் நமக்கு ரீஃபண்ட் அலாட் ஆகும். கேஷ் லெஜர்ல இருக்கான்னு செக் பண்ணிட்டு இப்போ இதை செக் பண்ண வேண்டிய கட்டாயம் இல்லை அப்படின்ட்டு டீலிங் பண்ணிட்டாங்க. நம்ம கேஷ் லெஜர்ல கேஷ் இருந்தாலே நம்ம எடுத்துக்கலாம். அங்கே வந்து ஒரு ஆஃபீஸர் வந்து இன்டர்வென்ஷன் வந்து இருக்காது. அவரு ரிஜெக்ட் பண்ண மாட்டாரு. எந்த மந்த்ல நம்ம எக்ஸ்ட்ரா கட்டியிருக்கோம் அப்படிங்கிற அந்த அனலைஸ்லாம் பண்ண மாட்டாங்க. கேஷ் லெஜர்ல அமௌண்ட் இருந்தால் நமக்கு ரீஃபண்டுக்கு நம்ம எலிஜிபிள் தான். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா எக்ஸ்டென்ஷன் ஆஃப் டைம் லிமிட் ஃபார் ஃபைலிங் ஆஃப் ரீஃபண்ட் அப்ளிகேஷன் இன் கேஸ் ஆஃப் ஸ்பெஷலைஸ்ட் ஏஜென்சி ஆஃப் யுனைடெட் நேஷனல் ஆர்கனைசேஷன் ஆர் எனி மல்டிலேட்டரல் ஃபினான்சியல் இன்ஸ்டிடியூட் அண்ட் ஆர்கனைசேஷன் கான்சுலேட் ஆர் எம்பசி ஆஃப் ஃபாரின் கண்ட்ரி. இந்த எம்பசி எல்லாம் வந்து ரீஃபண்ட் கிளைம் பண்றதுக்கு வந்து 2 years இருக்கு. இப்போ ஃபர்தரா வந்து அவங்களுக்கு வந்து 6 month வந்து டைம் வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணிருக்காங்க. அவங்களுக்கு மட்டும்தான் ரீஃபண்ட் கிளைம் பண்றதோட டைம் வந்து இன்க்ரீஸ் பண்ணிருக்காங்க, நமக்கு கிடையாது. நெக்ஸ்ட் வந்து ஸ்கோப் ஆஃப் வித் ஹோல்டிங் ஆஃப் ஆர் ரெக்கவரி ஃப்ரம் ரீஃபண்ட் இன் எக்ஸ்டென்ட் ஆஃப் ஆல் டைப் ஆஃப் ரீஃபண்ட். இப்போ வந்து நம்ம ரீஃபண்ட் அப்ளை பண்ணிட்டோம் அப்படின்னாக்கா டாக்ஸ் ஆஃபீஸர் வந்து ரீஃபண்ட் வந்து சாங்ஷன் பண்ணுவாரு. இன்கேஸ் நம்ம வந்து ஏதாச்சும் ஒரு டாக்ஸ் கட்டாம இருக்கும், டாக்ஸ் டியூ இருக்கு, இன்ட்ரெஸ்ட் டியூ இருக்கு, பெனால்டி டியூ இருக்குன்னாக்கா அந்த ஆஃபீஸர் வந்து நம்மளோட ரீஃபண்ட் அமௌண்ட்ல அதை அட்ஜஸ்ட் பண்றதுக்கான ரைட்ஸை வந்து கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து ரெலவென்ட் டேட் ஃபார் ரீஃபண்ட்
against supply made to SEZ unit and SEZ developer in provider. அதாவது டைம் லிமிட் வந்து ஸ்பெஷல் எக்கனாமிக் ஜோன் நம்ம சப்ளை பண்ணிருக்கோம்னா ரீஃபண்ட் கிளைம் பண்றதுக்கான டைம் லிமிட் என்ன அப்படிங்கிறது கிளாரிஃபை பண்ணிருக்காங்க. இதுவுமே வந்து 2 இயர்ஸ்க்குள்ள வந்து நம்ம ரீஃபண்ட் அப்ளிகேஷன் ஃபைல் பண்ணி நம்ம ரீஃபண்டை வந்து நம்ம கிளைம் பண்ணிடலாம். நெக்ஸ்ட் வந்து Consequential Amendment in section 168 to remove the reference of section 38. ஸோ செக்ஷன் 38 வந்து GSTR 2 அதை ரிமூவ் பண்றதுக்கு உங்களுக்கு பவர் இருக்கு அப்படிங்கிறதுமே இதுல வந்து கிளாரிஃபை பண்ணிக்கிறாங்க. பேஸ்ட் ஆன் செக்ஷன் 168 கமிஷனருக்கு பவர் இருக்கு. அடுத்தது பார்த்தீங்கன்னா www.gsT.gov.in கவர்மெண்ட் வெப்சைட். இது வந்து notified as the common goods and service tax electronic portal retrospectively with effect from 22 June 2017 அப்படின்னு டிக்ளேர் பண்றாங்க. இப்போ GST நம்ம யூஸ் பண்ணக்கூடிய அந்த போர்ட்டல் வந்து ஒரு ஆத்தென்டிகேட் போர்ட்டல். இது எப்பயிலேருந்து இது செல்லுபடி ஆகுனாக்கா 22/6/2017 இருந்து எஃபெக்ட் அப்படின்னு ஒரு கிளாரிபிகேஷன் கொடுத்திருக்காங்க. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா இன்ட்ரெஸ்ட் டு பி பெய்டு அட் 18% ஆன் ராங்லி அவைல்மெண்ட் அண்ட் யூட்டிலைசேஷன் ஆஃப் ஐடிசி. இப்போ நம்ம இன்புட் வந்து நம்ம ராங்கா அவைல் பண்ணிட்டோம், யூட்டிலைஸ் பண்ணிட்டோம் அப்படிங்கிற ஒரு சுச்சுவேஷன்ல பாத்தீங்கன்னா ராங்கா நம்ம இன்ட்ரெஸ்ட் வருமானா வராது. நம்ம அந்த இன்புட் அவைல் பண்ண இன்புட்டை வந்து அவுட்புட்டுக்கு எகென்ஸ்டா வந்து நம்ம யூட்டிலைஸ் பண்ணியிருந்தா மட்டும் 18% வந்து இன்ட்ரெஸ்ட் வரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து நோட்டிபிகேஷன் ப்ரொவைடிங் தி பிராண்ட் ஆஃப் ஆல்கஹால் லிக்கர் லைசன்ஸ் நெய்தர் ஆர் சப்ளை ஆஃப் குட்ஸ் நார் சப்ளை ஆஃப் சர்வீஸ் அஸ் பர் செக்ஷன் 7(2). செக்ஷன் 7 தான் பார்த்தீங்கன்னா ஸ்கோப் ஆஃப் சப்ளை. அந்த ஸ்கோப் ஆஃப் சப்ளைல வந்து எதெல்லாம் எலிஜிபிள் வருதோ அது எல்லாத்துக்குமே டாக்ஸ் வரும். இப்போ இதுல வந்து ஆல்கஹால் லிக்கர் லைசன்ஸ் அந்த ஃபீ வந்து ஜிஎஸ்டி அப்ளிகபிளா அப்படிங்கிற கொஸ்டினுக்கு ஆன்சர் கொடுத்துருக்காங்க. இது வந்து ஜிஎஸ்டி ரீஜியம்குள்ளேயே வந்து வரல. ஃபர்ஸ்ட் ஆல்கஹால் அது வந்து அவுட் ஆஃப் ஜிஎஸ்டி தான். அதோட லைசன்ஸும் வந்து இது வந்து சப்ளை கிடையாது, சப்ளை ஆஃப் குட்ஸும் கிடையாது, சப்ளை ஆஃப் சர்வீஸும் கிடையாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதனால வந்து இதுக்கு நம்ம டாக்ஸ் ஜிஎஸ்டி வராதுங்கிற கிளாரிட்டி கொடுத்துருக்காங்க. இதுவும் ஒரு ரெட்ராஸ்பெக்டிவ் எஃபெக்ட் தான் கொடுத்துருக்காங்க. இது எப்பயிலேருந்து இம்ப்ளிமெண்ட் ஆகுதுனாக்கா 1 ஜூலை 2017 எஃபெக்ட். இப்போ 30/9/2019 முன்னாடி இந்த கேட்டகரிக்கு டாக்ஸ் கலெக்ட் பண்ணியிருந்தாங்க அப்படின்னாக்கா அந்த டாக்ஸை வந்து ரீஃபண்ட் கவர்மெண்ட் தரமாட்டாங்க. இதுக்கப்புறம் வந்து டாக்ஸ் கட்ட வேணாம் அப்படிங்கிற கிளாரிட்டி தான் இப்போ கொடுத்துருக்காங்க. கலெக்ட் பண்ண டாக்ஸை ரீஃபண்ட் தரமாட்டாங்க. ஸோ இப்போ மேஜரா வந்து இந்த பட்ஜெட்ல இன்டைரக்ட் டாக்ஸ்ல என்ன சேஞ்சஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா இன்புட் கிளைம் பண்றதுக்கான டைம் லிமிட்டை வந்து இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. அது ஒன்று தான் வந்து நமக்கு மிகப்பெரிய இம்பாக்டை தரும். தேங்க்யூ. இது மாதிரி ஜிஎஸ்டி அண்ட் இன்கம் டேக்ஸ் அப்டேட் உடனுக்குடன் நம்ம யூடியூப் சேனல்ல வீடியோஸ் அப்லோட் பண்ணிட்டு இருக்கேன். நீங்க கண்டினியூஸா நம்ம சேனலை வாட்ச் பண்ணி உங்க ஜிஎஸ்டி நாலேஜும் இன்கம் டேக்ஸ் நாலேஜையும் நீங்க டெவலப் பண்ணி இப்பதான் நீங்க ஃபர்ஸ்ட் டைமா என்னோட சேனலை பாக்குறீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணது மட்டும் இல்லாம பெல் பட்டன்ல ஆல் நோட்டிபிகேஷன் கொடுத்துங்க. அப்பதான் நான் போடுற எஃபர்ட் இமிடியேட்டா உங்க வந்து ரீச் ஆகும். நீங்க பிசினஸ் பண்றவங்களா இருந்தாலும் சரி, இல்ல ஒரு கம்பெனில ஒர்க் பண்றவங்களா இருந்தாலும் சரி, ஜிஎஸ்டி வந்து இன்னைக்கு வந்து கட்டாயமா வந்து எல்லாருமே தெரிஞ்சிருக்கணும். இது வரைக்கும் உங்களுக்கு ஜிஎஸ்டி தெரியாம இருக்கு, இல்ல ஃபுல்லா தெரியல அப்படின்னா நீங்க கவலைப்பட வேண்டியது இல்ல. நம்மளோட ஜிஎஸ்டி ஆன்லைன் கிளாஸ்ல ஜாயின் பண்ணிக்கங்க. ஜிஎஸ்டி பேசிக்ல இருந்து அட்வான்ஸ் வரைக்கும் டீச் பண்றோம். ஜிஎஸ்டி இருக்கக்கூடிய அனைத்து ரிட்டனும் எப்படி ஃபைல் பண்றதுங்கிற கிளாஸ்லயும் நீங்க ஜாயின் பண்ணிட்டீங்கன்னா உங்க பிசினஸ்ல நடக்கக்கூடிய சின்ன சின்ன டிரான்சாக்சனுக்கெல்லாம் நீங்க யார் உதவியுமே இல்லாம நீங்களே இண்டிபெண்டன்டா டிசிஷன் எடுக்கலாம். இந்த ஜிஎஸ்டி கிளாஸ் பெய்டு சர்வீஸ் விருப்பப்படுறவங்க டிஸ்கிரிப்ஷன்ல என்னோட நம்பர் இருக்கு, கான்டாக்ட் பண்ணிக்கங்க. ஜிஎஸ்டி ரிட்டர்ன் ஃபைலிங் சர்வீஸ் தேவை அப்படின்னாலும் என்ன கான்டாக்ட் பண்ணலாம். டிஸ்கிரிப்ஷன்ல டெலிகிராம் வாட்ஸ்அப் குரூப் லிங்க் கொடுத்துருக்கேன். அதில் நீங்க ஜாயின் பண்ணிட்டீங்கன்னா ஜிஎஸ்டி ரிலேட்டட் அப்டேட் உடனுக்குடன் நீங்க தெரிஞ்சுக்கலாம். இதுவரையும் பொறுமையா இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் பார்த்ததற்கு என்னோட மனமார்ந்த நன்றி. மீண்டும் பயனுள்ள அடுத்த வீடியோல சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.